சொன்னா சொன்னதை செய்கிற வேண்டாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவீரன் பொல்லான் சிலைதான் அதற்கு சாட்சி. 2019 நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் மகுடஞ்சாவடியில் நடைபெற்ற ஆதி தமிழர் பேரவையுடைய வெள்ளி விழா. அதை முன்னின்று நடத்தியவர் நம்முடைய அதிகமானவர்கள். அதில் பங்கேற்று சிறப்பித்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள். மாவீரன் பொல்லானுக்கு சிலையும் மணிமண்டபமும் அமைப்போன்னு அந்த நிகழ்ச்சியில நான் உறுதியளித்தேன். இன்றைக்கு அதை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறேன். இந்த திரையில பொல்லானுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறு குறிப்பாக எடுத்து வெளியிட்ட நேரத்தில் அதை சுட்டிக்காட்டினார்கள். பவானி போர், ஓடாநிலை போர், அரசால போர்னு அந்நியரான ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தீரன் சின்னமலையுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர்தான் மாவீரன் பொல்லான் அவர்கள். பொல்லானுடைய வீரத்தை கண்டு சினம் கொண்ட ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஆரிஸ் தலைமையிலான படையால் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார், சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய தியாகத்தை போற்ற, அவருடைய வீரத்தை காலத்துக்கும் எடுத்துச் சொல்ல இப்படி ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இருந்து வந்த கோரிக்கை இப்போ நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த பெருமையான தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை உங்க கூட பகிர்ந்துக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன் உங்களில் பலருக்கு கூட அது நினைவில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடந்த ஜூன் மாதம் இந்து ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி வந்துச்சு. அதை படிச்சதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அருந்ததியினுடைய உள் ஒதுக்கீடு, அதற்குரிய சட்டம் அந்த மக்களுக்கு எத்தகைய ஒளிவிளக்காக திகழுது என்பதை பற்றி அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்து பத்திரிகையில். அதாவது தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தில் தகவலை பெற்று ஆதாரத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில சொல்றாங்க, 2009 193 அருந்ததியினர் மாணவர்கள் பொறியியல் படிச்சிருந்த நிலை மாறி இந்த ஆண்டு 3944 மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க என்றும் 2023-24 ஆண்டுல 193 மாணவர்கள் MBBS படிக்கிறாங்கன்னு அந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க. இதுல எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சொன்ன உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த உள்ஒதுக்கீடு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற முடிவு செஞ்சார். முடிவு செஞ்சு அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஆனால் திடீரென்று அவருக்கு உடல்நலிவு ஏற்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாத நிலை அன்றைக்கு ஏற்பட்டது.
அன்றைக்கு காலை எனக்கு தொலைபேசி வருகிற வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வா என்று, எங்கே, மருத்துவமனைக்கு. வந்தவுடன் என்னை அழைத்து சொன்னார், நான் ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் இன்றைக்கு நான் நிறைவேற்ற வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். என்னால் மருத்துவர்கள் என்னை போக அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். அதனால் நீ சென்று என்னுடைய சார்பில் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அடியேன் ஸ்டாலினுக்கு கிடைத்தது என்னை இன்றைக்கு நான் பெருமைப்படுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.